ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. தானம் செய் தவம் செய் என்று சொல்லுவா. எவ்வளவுக்கு எவ்வளவு தான தர்மங்கள் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் சீர் சிறப்போடு சௌக்கியமாக இருக்கும். தான தர்மம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லையே எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம சக்திக்கேற்ப எளிமையான 3 விதமான தானத்தை மகா பெரியவா சொல்லியிருக்கார். அதைத்தான் இப்பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு சமயம் ஒரு பக்தர் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அவரோட முகத்தில் எக்கச்சக்கமான கவலை ரேகைகள் ஓடிக்கொண்டிருந்தது. அதுக்கு காரணம் அவருடைய வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு வியாதிப்படுத்தி கொண்டே இருந்தது. அவருக்கு தாங்க முடியாத வருத்தம். நம்ம குடும்பமும் நல்ல நிலைக்கு வராதா என்ற ஏக்கத்தோடு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்து கொண்டிருந்தார். அவர் பெரியவாளிடம், பெரியவா, கடவுள் புண்ணியத்தில் எனக்கு காசு பணத்துக்கு பஞ்சமில்லை. ஆனால் வீட்டிலே வியாதி தாண்டவமாடுறது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலே. நீங்கள் தான் எனக்கு நல்ல வழி காட்டணும்னு சொல்லி கதறினார். நான் சொல்கிறதே அப்படியே செய்வியான்னு பெரியவா கேட்டார். அந்த பக்தரும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக செய்கிறேன் பெரியவா என்றார். நீ காசு பணமெல்லாம் செலவழிக்க வேண்டாம். நீ 3 விஷயங்களை செய்யணும். முதல் விஷயம் என்னென்னா, எறும்பு புத்து இருக்கும் இடத்திலெல்லாம் ஒரு புடி அரிசி குருணையில் கொஞ்சம் வெல்லம் கலந்து போட்டு வா. அப்படி எறும்பு புத்து எதுவும் தெரியலைன்னா ஒரு கிண்ணத்திலே வெல்லம் கலந்த அரிசி குருணையை போட்டு உன் வீட்டு கொல்லைப்பக்கம் ஏதாவது ஒரு மூலையில் வச்சிடு. அதை எறும்பு இழுத்துண்டு போகும். உன்னோட முன் ஜென்மத்து பாவம் தான் வியாதியாக வந்து உன்னை வாட்டுறது. அரிசி குருணையோட எறும்பு உன் பாவத்தையும் சேர்த்து இழுத்துண்டு போயிடும். இது சாதாரண விஷயம் இல்லை, அன்னதானம் பண்ணுறதுக்கு சமம். அதனால் தினமும் முதல் வேலையாக எறும்புக்கு ஆகாரம் கொடு. 2வது விஷயம், தினமும் தவறாமல் ஒரு பிடி சாதம் காக்காய்க்கு போடு. பித்திரு சாபம் போயிடும். ஒரு நாள் காக்காய்க்கு சாதம் போட்டு பாரு. அடுத்த நாள் சரியாக அந்த நேரத்திலே காக்காய் வந்து குரல் கொடுக்கும். நீ போடுறத சாப்பிட்டு உன்னை வாழ்த்திட்டு போகும். 3வதா, பசுமாட்டுக்கு புல்லுக்கட்டோ இல்லை வாழைப்பழமோ சாப்பிடக்கூடு. பசுமாடு மகாலட்சுமியோட அம்சம். பசுவிற்குள் சகல தெய்வங்களும் வாசம் பண்ணுறா. அதனால் எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தா அதற்கப்புறம் உன் வாழ்க்கையில் கவலைக்கோ சஞ்சலத்துக்கோ இடம் இருக்காது. நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன் பெரியவா என்று சொல்லிவிட்டு தன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்த சந்தோஷத்தோடு அந்த பக்தர் போனார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.